வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாலக் தொகையல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டி அண்ட் யம்மியான ரெசிபி. இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட் யூஸ் பண்ணலாம், லஞ்ச் யூஸ் பண்ணலாம், டின்னருக்கு கூட யூஸ் பண்ணலாம். அவ்வளோ வர்சடைலான ஒரு சட்னி இது. இன்க்ரீடியன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பாலக்கீரை, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா, புளி. ஸோ இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து நார்மல் ரிஃபைண்ட் ஆயிலை எடுத்துக்கோங்க. அதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு. இது வந்து நல்லா தாளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இதில் வந்து வரமிளகாயும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து இந்த வெட்டி வச்சிருக்கிற பாலக்கீரை எல்லாத்தையுமே இதோட ஆட் பண்ணணும். அண்ட் புளி. ஸோ இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் வந்து நீங்கள் தேங்காய் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த மாதிரி ரெசிபிஸ் ஈஸியாக பண்ணலாம். நிறைய பேர் வீட்டில் கீரை பிடிக்கும், நிறைய பேர் வீட்டில் கீரைனாலே பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்கன்னா அந்த மாதிரி நியூட்ரிட்டிவ் ப்ரொஃபைல் பார்த்திங்கனாக்கா எல்லாமே கீரையும் சாப்பிட்ருவாங்க. தொகையெல்லாம் பண்ணாக்கா நல்லா இருக்கே அப்படின்ட்டு சாப்பிட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக மிக்ஸ் அண்ட் மேட்சாக நம்ம பண்ணி இது பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோ வதங்கினா போதும். அது ஏன்னா நல்லா அப்படியே துவண்டு வந்துருச்சு. இதை அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. அண்ட் சால்ட். இப்போ வந்து முதல்ல இந்த மிளகாவை போட்டு அரைச்சிருங்க. ஈவன் எவ்வளோ ஹரியாக இருந்தாலும் இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணிட்டாக்க நம்மளுக்கு ஈஸியாக அது அரைஞ்சிரும். அது ஏன்னா மார்னிங் அர்ஜென்ட்டில் வந்து நம்ம சமையல் பண்ணும்போதோ இல்லை ஏன்னா ரொம்ப ஹெவி ஒர்க் இருக்கும்போது எல்லாத்தையும் போட்டு அரைக்கிறதுங்கிறது ஒன்ட் ஒர்க் அவுட். அந்த கொஞ்சம் பெரிய இன்க்ரீடியண்ட்டாக இருக்கிறத வந்து முதல்ல மேஷ் பண்ணிட்டா தான் வந்து அந்த குட்டி இன்க்ரீடியண்ட்டோடு சேர்ந்து பிளெண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு சட்னி ரெடி. அவ்வளோ ரொம்ப ஒரு அருமையான ஒரு சட்னி வந்து ஒரு துவையல் ஒரு சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது சப்பாத்தியோட, இட்லி தோசையோட, அதே மாதிரி வந்து ரைஸோட, ஹாட் ரைஸோட நல்லா ட்ரையாக இருந்ததுன்னா ஒரு கீரை சாதம் மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் பாலக்கீரை ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து இன்னோவேட்டிவாக வேறு ஏதாவது கீரை தண்டு கீரை வச்சு பண்ணணுன்னா டெஃபினெட்லாக கோ அண்ட் ட்ரை இட். ஸோ பொதுவாகவே வந்து கீரை வந்து ரொம்ப நியூட்ரிஷியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதில் வந்து குளோரோஃபில் நல்ல பச்சையாக இருக்குது இல்லையா. பொதுவாகவே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறது பச்சை, ரெட், க்ரீன், ப்ளூ முட்டைக்கோஸ் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து நிறமிகள் நிறைஞ்சது. ஸோ இதனால் என்ன நல்கணும் அப்படின்னாக்க வந்து நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி பூஸ்டிங், செல் ரிப்பேர் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கிறனால வந்து இந்த பாலக்கீரை வந்து நல்லாவே வந்து நம்ம யூஸ் பண்ண அண்ட் சூஸ் பண்ணும்போதுமே வந்து இந்த மாதிரி ஸ்பாட்டடாக இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்கிறதா நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணோன்னாக்க ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த குளோரோஃபில் எஸ்பெஷலி வந்து மெக்னீஷியம் கண்டென்ட் நிறைய இருக்கனால இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த் அண்ட் ஃபார் cell damage and cell repair. So அதனால் வந்து do definitely try it out and see, and we'll meet you again tomorrow with yet another ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி.